ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி போகி பண்டிகை. நம்ம வீட்டில் இருக்கிற பழைய துணிகள், நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் போகி பண்டிகையில் போட்டி எரிச்சிடலாம். நாங்கள் போகி அன்றைக்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தோரணம் கட்டுறதுக்கான மாவிலை, பிரண்டை, ஆவாரம் பூவு அந்த மாதிரிலாம் சேகரித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்த நாள் காலையிலே பொங்கல் வைக்கிறதுனால அப்போ நம்ம எடுக்க முடியாதுன்றதுனால நாங்கள் போகி பண்டிகை அன்றைக்கே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தோரணம்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ தான் நம்ம காலையில் எழுந்ததும் பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பிரண்டை எடுத்துகிட்ருக்காரு. அடுத்த நாள் பொங்கலுக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்து கோலம் போட்டாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறி பழங்களை வச்சு சூரிய பகவானுக்கு ஒரு சின்னதாக ஒரு பொங்கல் வச்சிடலாம். வயல்வெளி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா போகி அன்றைக்கே போயிட்டு பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சிலர் குலதெய்வத்துக்கிட்ட போய் பொங்கல் வைப்பாங்க. சிலர் தை முதல் நாளே வீட்டில் அந்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். பொங்கல் ரெடியானது சூரியனுக்கு நாங்கள் படையல் செஞ்சாச்சு. சூரிய பகவானுக்கு படையல் போட்டாச்சு பாருங்கள். சிலர் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவாங்க. எங்ககிட்ட மாடு இல்லாததுனால நாங்கள் தை முதல் நாளே பொங்கல் கொண்டாடிட்டோம். மாடுனால அந்த நாள் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சின்னதாக ஒரு பொங்கல் நாங்கள் மாடியில் கொஞ்சமாக பொங்கல் வச்சோம். வீட்டுக்கு அண்ணன், அண்ணி, அண்ணன் பசங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்கள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடினோம். எல்லாருமே சேர்ந்து கொண்டாடும் போது அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பொங்கல் ரெடியானதும் நாங்கள் சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சுட்டு வண்டிக்கு எல்லாமே படைச்சிருந்தோம். அடுத்த நாள் காணும் பொங்கல் காலையிலேயே எழுந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ணி தான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்தது பிரியாணி. நாங்கள் பார்த்திங்கன்னா செஞ்சியில் இருக்கிற ராணிக்கோட்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சி ராணிக்கோட்டைக்கு வந்தாச்சு. இங்கே டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 டிக்கெட் வச்சுமே நம்ம ராஜாக்கோட்டைக்குமே போகலாம். இந்த மலை ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போனதுனால எங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சு மேலே ஏறுறதுக்கு. ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க.
இங்கே வந்து கஜானா அறை, மண்டபம், ராணிக்கான தனி அறை, சேவகர் அறை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவிலும் இருக்குது. மழை வந்தால் தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு தான் இங்கே வந்து கட்டிடங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. செங்குத்தாக சாஞ்சபடியாக கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி கட்டுறதுனால மழை வந்து தண்ணி வந்ததுன்னா உள்ளே போகாதான். இது வந்து தூண். இந்த தூண் வழியாக தான் நம்ம உள்ளே போனீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்குது. அங்கே வந்து சிவன் கோவிலில் சிவலிங்கம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா திருடப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா அகற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய பேர் இங்கே வந்து அங்கே இருக்கிற மண்டபங்கள்லாம் சிலர் வந்து உடைச்சிருக்காங்க. அந்த மாதிரி உடைக்காமல் சிலைகள் அகற்றப்படாமல் இருந்தால் இப்போ இருக்கிற பசங்களை நம்ம கூட்டிகிட்டு போகும்போது அவங்க பார்த்து அதை கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி பழைய காலத்தில் இருக்கிற இடத்த வந்து நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காட்டணும். இது வந்து 25ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ராஜா கோட்டையும் சிவலிங்கர் கோட்டையும் அழகாக சூப்பராக தெரியுது. நிறைய கோபுரங்கள்லாம் இங்கே கட்டப்பட்டிருக்கு. ஃபாரினர்ஸ்லாம் வந்து இங்கே பார்க்குறாங்க. நம்ம தான் போய் பார்க்குறதில்ல. நம்ம பசங்களோட போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அந்த நாளில் இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம சொன்னால் தான் தெரியும். இங்கேயும் இருட்டு அறை இருக்குது. இதெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாகவே இருக்குது. இது மேலே இந்த ஓட்டை தெரியுது பாருங்களேன், அதில் இருந்து தான் நெல் கொட்டி சேகரிப்பாங்க. நிறைய சிவன் கோவில்களும் இங்கே இருக்குது. ஆனால் சிலைகள் எதுவுமே இல்லை. சிலைகள் எல்லாம் திருடப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு எப்பயாவது சுற்றி காட்டுங்க. அப்போல தான் பழைய காலத்து ஆட்களை பற்றி அவர்களுக்கு தெரியும், இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை முடிச்சுட்டு நாங்கள் ராஜா கோட்டைக்கு போயிருந்தோம். ராஜா கோட்டை பார்த்திங்கன்னா ஏறதுக்கு வந்து 3 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ராணிக்கோட்டை பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் ராஜா கோட்டையில் வந்து நல்லா பராமரிக்கிறாங்க. நல்லா சுத்தமாகவும் இருந்தது, அதிக கூட்டமாகவும் இருந்தது. பார்க்கறதுக்கு தனித்தனியாக நிறையா இடம் இருக்குது. குதிரைகளுக்கான தனி இடம், யானைகளுக்கான தனி இடம். இது வந்து பாலம். இது மேலே ஏறி போனால் தான் நம்ம மேலே ராஜா கோட்டைக்கு போக முடியும். நான் ஏற்கனவே ராஜா கோட்டை வீடியோ போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். கஜானா, இருட்டறை, கோவில், பீரங்கி அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது.
இதுதான் ராஜகோட்டை. இங்கேருந்து பார்த்தாலும் ராணிக்கோட்டை சூப்பராக தெரியும். ராணிக்கோட்டை விட ராஜா கோட்டை வந்து ரொம்ப பெருசு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு இருட்டறை இருக்குது. இதுள்ள போயிட்டு எல்லாம் அதிகமாக கத்திட்டு அது மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் காலையிலே போனதால் ராணிக்கோட்டைக்கும் போயாச்சு, ராஜா கோட்டைக்கும் போயிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து யானை குளிக்கிற குளம். யானைக்கு தனியாக குதிரைக்கு தனியாக கட்டியிருக்காங்க. இரண்டு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான சூப்பரான ப்ளேஸாக இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள். இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு மேலே போயிட்டு இறங்கி அதனால் ஒரு கடைக்கு போய்ட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே சினிமாவுக்கு போயிருந்தோம். எல்லாருமே சேர்ந்து போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்படி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் வந்து செலிப்ரேஷன் பண்ணோம். நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.